ஈரேழு உலகங்களையும் வெறும் கண்ணால் பார்த்து நம்ம குறித்து வச்ச நம்ம முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் காரணத்தோடு சொல்லிக்கிறாங்க, அறிவியல் பூர்வமாக சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொரு பழக்க வழக்கத்துக்கும் காரணம் இருக்குது. எதுவுமே வந்து முட்டாள்தனமான மூட நம்பிக்கை கிடையாது. உதாரணம் சொல்லப்போனால் நம்ம அணிகலன்கள் நம்ம வந்து பெண்கள்லேருந்து அந்த காலத்தில் ஆண்களும் போட்டாங்க, தண்டை வரைக்கும் போட்டாங்க ஆண்கள். இப்போ வந்து அது வந்து என்ன ஆகுது, பெண்கள் மட்டும் அதை உபயோகப்படுத்திருக்காங்க. ஒரு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு புள்ளிகளுமே உதாரணமாக இந்த பாருங்கள், இந்த மணிக்கட்டுன்னு சொல்கிறோம், மணிக்கட்டு, அதே போல் ஆங்க்லெட், அந்த கணுக்கால், அது ரெண்டுமே வந்து யுவான் சோர்ஸ் பாயிண்ட் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சக்தி கேந்திர புள்ளிகள் இருக்குது. அந்த புள்ளிகளை தூண்டுறப்ப என்ன ஆகுது, ஹெல்த் மெயின்டைன் ஆகுது. ஏன்னா இந்த புள்ளியில் இந்த இடத்துல ஒரு முக்கியமான புள்ளி அழுத்துறப்ப என்ன ஆகுது, எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. அதான் பாருங்கள், வளைகாப்பு, அந்த லேடிஸ்க்கு வந்து வளைகாப்பு வைக்கிறது வந்து எதிர்ப்பு சக்தி தூண்டுறது தான். அப்போ பாருங்கள், முகத்தில் வந்து ஒரு குளூமிங் கிடைக்கும் அந்த பெண்ணுக்கு. அந்த ஃபோட்டோவில் பாருங்கள், வளைகாப்பு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். அதே போல் மோதிரம் போடுறது கல்யாணத்தில் தான் போகிறாங்க எல்லாத்துக்குமே. காரணம் இந்த இடத்துல வந்து ஒரு அந்த ஹார்மோன் புள்ளிகளை தூண்டுறது ஒரு பாயிண்ட் இருக்குது, முக்கியமான பாயிண்ட்டு. அதே போல் மெட்டி, மெஞ்சி, பில்லாளி, கொலுசு, ஒட்டியானா, வளையல், இங்கே வந்து வங்கி, நெக்லஸ்ஸு, நெத்திச்சுட்டி, மூக்குத்தி, காதணி, எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. இந்த காது ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி குத்துருந்தாங்க. பார்த்தா வாயை திறந்தால் வாய மூட மாட்டுறாங்க. ஆனால் அது நாக்கோட பாயிண்ட்டு. இந்த கண்ணை தூண்டுறப்பெல்லாம் நாக்கை தூண்டிட்டாங்க தவறுதலை. அதே போல் வந்து ஒவ்வொரு கிட்ட 112 பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு காதில். அதே போல் வந்து மூக்கத்து குத்துறதையும் ஒரு முக்கியமான புள்ளி இருக்குது, பெருங்குடல், சிறுகுடல், அந்த மாதிரி புள்ளி. அதே போல் வளையல் சொன்னால் வங்கி போடுற பெண்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சரே வரதில்லை. லம்பாடி பெண்கள்னு சொல்லிட்டு லம்பாடி இனக்க மக்கள் வந்து இது வரைக்கும் வளையல் போட்டிருப்பாங்க, உள்ளங்கையிலேருந்து இந்த கையிலேருந்து இது வரைக்கும் வளையல் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறப்ப என்ன ஆகுது, அந்த மார்பகம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி அந்த மார்பக புற்றுநோய் அந்த கம்யூனிட்டி கிடையாது. இதை வந்து சமயத்தில் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து அந்த கொலுசு, மெட்டி, ஒரு பெண்மணி வந்து யூட்ரஸ் வந்து ஸ்டேஜ் 3 ப்ரொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவங்க நேராக உட்கார காலை மணிக்கு தான் உட்காருவாங்க. ஒரு 1 ஹவருக்கு ஒரு ட்ரிப்பு அவங்களுக்கு யூரின் வரும், நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாது. அவங்க சொன்னாங்க, சார் எனக்கு ஒரு நாள் சரி பண்ணுங்கள் சார், நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், ட்ரெயினில் வந்து டாய்லெட் பக்கத்தில் உட்காந்துட்டு வந்தேன் சார், என்னால் வந்து ஒரு ½ ஹவருக்கு வந்து யூரின் போய்ட்டு இருக்கேன் சார், நான் தூங்கவே முடியாது சார். நான் சொன்னேன், ஒரு நாளில் வந்து மேஜிக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணுக்காலில் முக்கியமான ஒரு புள்ளி அதை தூண்டிட்டு நீங்கள் கொலுசு, கெட்டியான கொலுசு போடுங்க அப்படின்னு சொன்னேன். என்ன சார் எனக்கு குழந்தை குட்டிலாம் பற்றியாச்சு, பேரம்பத்தி எடுத்தாச்சு, இம்மன சார் கொலுசுங்கிறது அழகுக்காக இல்லை, சத்தம் இல்லாத கூட நீங்கள் தண்டை மட்டும் பெருசாக போடுங்க, சத்தம் இல்லாத கொலுசு அந்த மணியெல்லாம் எடுத்துகிட்டு தண்டையை போடுங்க. அதே போல் கொலுசு கொஞ்சம் பெரிய கட்டியான கொலுசு போட்டாங்க. 3வது மாதம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, டாக்டர் நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், ஸ்டேஜ் 1க்கு போயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ண தேவைன்னு சொன்னாங்க, எனக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் எனக்கு வந்து ஒரு தாங்குது, பிளாடர் வந்து நல்லா தூங்குறேன் டாக்டர் அப்படின்னா. நான் சொன்னேன், அந்த கொலுசு எங்கே ஒன்றையும் அங்கே போய் தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல் ஒவ்வொரு ஆர்னமெண்ட்ஸுக்கும், ஒவ்வொரு அழிகணலுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து ஸ்டைல் நினச்சிட்டு இருக்கிறோம், இது கிடையாது. ஆர்னமெண்ட்ஸ் ஆர் மீனிங்ஃபுல். நம்ம பாரம்பரியமாக சரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே காரணம் உண்டு. சைக்கோசோமாட்டிக் டிசீஸ் சொல்லுவாங்க. உள்ளத்தில் இருக்க விஷயங்கள் வந்து உடம்பில் வந்து காட்டுறோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரும் சில பேர்த்துக்கு. அவங்க வந்து டிப்ரெஷன் அதிகமாகச்சு, டென்ஷன் ஆச்சுன்னா உடம்புல வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரும். டென்ஷன் இல்லை ரிலாக்ஸ் ஆச்சுன்னா ஸ்கின் ப்ராப்ளம் சரியாக போகிறோம். அதே போல் ஒவ்வொரு உணர்ச்சிகளும் உள்ளூர்ல பாதிக்குது. அதை வந்து எந்த ஒரு மருத்துவத்திலையும் கிடையாது. அக்குபஞ்சரில் வந்து விவரமாக சொல்லிக்கிறாங்க. 5000 வருஷம் முன்னாடி இந்த விஷயம் அது. எப்படின்னா ஒவ்வொரு விஷயங்கள் உதாரணம் சொல்ல போனீங்கன்னா எமோஷனல் இன்ஜுரிஸ், அது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயத்துக்குலாம் அங்கே கத்துறவங்க, சின்ன விஷயத்துலாம் ஆதங்கப்படுறவங்கள பாருங்களேன், ஆஸ்மா இருக்கும் அவங்களுக்கு. அவங்களே கொண்டு நீங்கள் ஊட்டியில் கொடைக்கானலில் விடுங்க, காஷ்மீர் கொண்டு போங்க, அங்கே ஆஸ்மா வராது. 4 செவத்துக்குள்ள ஆஸ்மா வரும். அவங்களுக்கு காரணம் வந்து அவங்க மைண்டு வந்து அந்த இதே வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்கும். எமோஷனல் இன்ஜுரிஸில் வந்து பாதிக்கும். அது வந்து லங்ஸை பாதிக்கும். வீப்பிங், அழுவாங்க, விம்மி அழுவாங்க. அப்புறம் வந்து மெலங்களி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த லங்ஸை பாதிக்கும். இப்போல்லாம் ஹார்ட்டு பாருங்கள், சில பேர் பாருங்கள் அதிகமாக சிரித்து பாருங்களேன், விழுந்து சிரிப்பான், நீங்கள் நெஞ்சு வலிக்கும், இந்த இடத்துல ஹார்ட் வலிக்கும், கண்ணீர் வரும், அப்புறம் சிரிப்பு அடைக்கிறவங்க. ஸோ அதிகமாக சிரிக்கிறது தான், அதிகமாக கோவப்படுறது தான், அதிகமாக எமோஷ்னல், அதிகமாக பேசுகிறது, இது எல்லாமே வந்து ஹார்ட்டை பாதிக்குது. அதே போல் வந்து கிட்னியை பாருங்கள், கிட்னி வந்து பயத்தில் வந்து கிட்னியை பாதிக்கும். ஒரு பையனை ரூமில் சாத்திட்டு மிரட்டுறப்ப என்ன பண்ணால் யூரின் போவான். நீங்கள் போலீஸ் லாக்கப்பில் பாருங்கள், டெய்லி வந்து காலையில் வந்து பிணையில் போட்டு கழுவாங்க. ஸோ அந்த பயங்கிறது வந்து கிட்னியை பாதிக்குது. ஸோ அது வந்து அது நைட்டில் வந்து தனியாக படுக்கிறப்ப சின்ன பசங்களாம் பாருங்களேன், ஸ்கூலில் பயமுறுத்துவாங்க, நைட்டில் பெட்டு பண்ணி இருப்பான், அந்த மாதிரி கொண்டு. அப்புறம் வந்து கோபம், டிப்ரெஷன்,
நைட்டில் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறது எல்லாமே வந்து லிவரை பாதிக்குது. ஸோ அந்த லிவர் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம நினைக்கிறோம் ஆல்கஹால் சாப்பிட்டாலும் மாத்திரை நிறைய சாப்பிட்டாலும் லிவர் மட்டும் உணர்ச்சிகளுமே அந்த பாதிக்குது. லிவர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த உணர்ச்சி அதிகமாக இருக்கும். கோவம் அதிகப்படுவாங்க, அவங்களுக்கு கண்ணை சவந்தி போகிறோம், டிப்ரெஷன் அதிகமாக வரும், நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், உடம்புல அலர்ஜி வரும். இந்த மாதிரி கண்டிஷனில் அதே போல் ஸ்டொமக் வந்து ஒரு ஷாக்கு, ஜெலசி, அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுறது, ஒரு நீங்கள் நல்லா பசி இருக்கிறீங்க, ஒரு ஃபோனில் ஒரு ஷாக்கான நியூஸ் வருது, பசி மறந்து போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஸ்டொமக் பாதிக்குது. மண்ணீரல் சொல்கிறோம்ல, மண்ணீரல் வந்து அப்சஷன்ஸ், அதாவது ஒன்று ஒரு பேப்பரில் நம்பர் எழுதுவாங்க, திருப்பி செக் பண்ணி பார்ப்பாங்க நம்பர் சரியான்னு சொல்லிட்டு, லாக் பண்ணுவாங்க, திருப்பி இழுத்து பார்ப்பாங்க லாக் ஆகிடுச்சா, ஒருத்தர் அனுப்பிட்டு திருப்பி செக் பண்ணி பார்ப்பாங்க போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு. இந்த மாதிரி ரீசெக்கிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கேரக்டர் வந்து மண்ணீரல் வந்து வீக்னு அர்த்தம். மண்ணீரலோட பாதிப்பு வந்து இந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்ச்சிகளும் வந்து உள்ளுறுப்பில் பாதிக்குது. இந்த உள்ளுறுப்பில் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுற பண்ணாது இந்த உணர்ச்சிகளை வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம். சைக்கியாட்ரிக் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப வருஷமாக, அவங்களுக்கு வந்து இந்த உள்ளுறுப்பில் பாதிக்கப்படுற உள்ளுறுப்பில் வந்து சக்தி கொடுக்குறப்ப புள்ளிகளை தோன்றப்ப அவங்க சைக்கியாட்ரிக் டக்குன்னு விருப்பப்படலாம். இயற்கையான ஒரு சூழ்நிலையில் இந்த உணர்ச்சிகளை மேம்படுத்தி உணர்ச்சிகளை பேலன்ஸ் பண்ணி குணமாக வாழ முடியும்.